கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நான் இப்போது இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம். இது ஒரு தங்கும் விடுதி. இந்த தங்கும் விடுதியோட மாடியிலிருந்து மேல்புறத்திலிருந்து பார்க்கும்போது பின்னாடி அழகான மலைத்தொடர்கள் தெரிகிறது. உங்களுக்கு தெரிகிறதா? இங்கே நிறைய மக்கள் கேளிக்கைகளுக்காகவும் சுற்றுலா நேரங்களில் ஒரு இலைப்பாறுதலுக்காகவும் அந்த நாட்களில், இந்த கோடை நாட்களில் வருகிறது உண்டு. நிறைய பேர் தங்குறாங்க, தங்கிட்டு போகிறாங்க. பாடல் சத்தங்கள், ஆரவாரங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது உண்டு. ஆனால் பாருங்க, நாம் இவர்கள் இருந்தெல்லாம் ரொம்ப விசேஷித்தவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த மாதிரியான ஒரு சந்தோஷம், ஒரு சுற்றுலாவில் கிடைக்கிற சந்தோஷம் தான் நமக்கு சந்தோஷம்னு இல்லை. நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பாதத்திலே அமர்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் ஒரு இலைப்பாறுதலை சுதந்திரத்துக் கொள்கிறது இல்லையா? சரி, இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் என்ன வசனம் வைத்திருக்கிறார், எந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேச போகிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முன்பாக, இந்த மேடான இடங்களிலே மேல்புறங்களில் நின்று கொண்டு இந்த கீழே இந்த பள்ளங்களை, மலைகளை பார்க்கும்போது ஒரு விதமான பயம் வருவதுண்டு. பார்த்தீங்களா? எல்லோருக்கும் வரும், பொதுவாக எனக்கும் வரும். உள்ளே இருந்து ஒரு பயம், ஆழத்தை பார்க்கும்போது இல்லையா? நம்ம வாழ்க்கையிலும் சில ஆழமான பிரச்சனைகளை, சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது பயம். இப்படி ஏதாவது ஒரு காரணத்தோட பயம் வந்தால் பரவாயில்லை. ஒரு சிலருக்கு ஓயாமல் பயம், எதை எடுத்தாலும் பயம், எதை எடுத்தாலும் பயம். ஒரு புதிய காரியத்தில் செய்வதற்கு பயம், ஒரு புதிய விஷயத்தை தொடங்குவதற்கு பயம், ஒரு இடத்துல பேசுவதற்கு பயம், திருமண காரியத்திற்கு அந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு பயந்து கொண்டு திருமணத்தையே தள்ளி வைப்பவர்கள் அநேகம். பார்த்தீங்களா? இந்த பயங்கிறது எவ்வளவு காரியங்களை ஏற்படுத்தி வருகிறது, எவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. தொழில் செய்ய பயம், ஒரு வேலை, பெரிய வேலைக்கு பயம். அச்சோ, இந்த பொறுப்பெல்லாம் எனக்கு கஷ்டம் அப்பா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பயம். ஒவ்வொருத்தருக்கும் அநேக பயங்கள் உண்டு வாழ்க்கையில். குடும்பத்தில் ஒரு பயம். கணவர் நன்றாகத்தான் இருப்பார், முன்பாக ஒரு மாதிரி இருந்திருக்கலாம், இப்போ திருந்தி இருப்பார், நல்லா தான் இருப்பார். இவர் முன்ன மாதிரி திரும்ப அதே காரியங்களை செய்வாரா அப்படின்னு சொல்லி பயம். சிலருக்கு மனைவி இடத்துல நெருங்கி போகிறதுக்கு பயம். முன்னாடி ஒரு மாதிரி சிடுமூஞ்சியாக இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் சரியாக இருப்பாங்க, ரட்சிப்புக்குள்ளே கூட வந்திருப்பாங்க. இப்போ பார்க்கும்போது ஒரு பயம். இந்த சூழ்நிலையில் இவங்க அதே மாதிரி நடந்துக்கிட்டா நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு பயம். இந்த பயம் ரொம்ப மோசமான விஷயம். இந்த பயத்தின் ஆவி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக கிரியை செய்கிறத பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு கர்த்தர் மாத்திரம்தான். இந்த பயம் உங்களிடத்துல இருந்தால், இந்த பொருளாதாரத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்து, ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் பயந்து 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 இந்த வாழ்க்கையில இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. அதனால தான் பைபிளில், வேத வசனத்தில் எப்போதும் பயப்படாதே, பயப்படாதே, கலங்காதே, பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளேன்னு சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் வேதத்தை படிக்கும்போது பார்க்க முடியும், பயப்படாதேங்கிற வார்த்தை அநேக தரம் வருவதை பார்க்க முடியும். அது யாருக்காக? உங்களுக்காகத்தான், பயப்படுகிற உங்களுக்காகத்தான். ஏன்னா நாம் பயப்படுகிறத கர்த்தர் விரும்புகிறதில்ல. நான் எவ்வளவு சர்வ வல்லவர், எவ்வளவு பயங்கரமான தேவன், டெரிபிள் காட் இல்லையா? அப்படியான சர்வ வல்லவருடைய மகன், மகள் பயந்துகிட்டு இருக்கிறதா? சின்ன காரியத்துக்கு போய் பயந்துகிட்டு இருக்கிறதா? பிசாசுக்கு பயந்துகிட்டு இருக்கிறதான்னு சொல்லி கர்த்தர் வருத்தப்படுவார், துக்கப்படுவார். பயப்படக்கூடாது, இப்படி ஒரு சர்வ வல்லவர் கூட இருக்கும்போது பயப்படக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுவார் இல்லைங்களா? இன்று ஒரு வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களிடத்தில் பேச போகிறார். சங்கீதம் 34 அதிகாரம் 4 வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பார்த்தீங்களா? இதுல அருமையான ஒரு பக்தன் தாவீது அபிமலேக்குக்கு, தன்னுடைய மகனுக்கு பயந்து வேஷம் மாறி ஓடுகிற போது சொல்லுகிற ஒரு அருமையான சங்கீத வார்த்தை பாருங்க. நான் கர்த்தரை தேடினேன். பயமான, திகிலான, உயிர் பயம் இருக்கிற மோசமான ஒரு சூழ்நிலையில தாவீது கர்த்தரை தேடுகிறான். நாம் இப்பொழுது நம்முடைய பயமான சூழ்நிலைகளை கர்த்தரை தேடுகிறோமா? ஓடி போய் ஒளிந்து கொள்கிறோமா? மனிதர்களை பார்த்து பயப்படுறீங்களே, மனிதர்கள் எழுப்புகிற தேவையில்லாத சதிகளை பார்த்து பயப்படுறீங்களே, பொல்லாத மனிதர்கள் பின்னுகிற சதி வலைகள், மறைவான கன்னிகள், அதை பார்த்து பயப்படுறீங்களே, வழக்குகளை பார்த்து சில பேர் பயப்படுறாங்க. இந்த வழக்கு தேவையில்லாமல் எனக்கு வந்துட்டேன், இந்த வழக்கு எனக்கு தேவையில்லாமல் போட்டுட்டாங்களே, என்ன நடக்க போகுதோ, என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பயப்படுறீங்க. உங்கள் பக்கத்தில் நியாயம் இருந்தும் கூட ஏன் உங்களுக்கு இவ்வளோ பயம்? இந்த பயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா கர்த்தரை தேட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு பயம் இருதயத்திலே அதிகமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தரை தேடுகிற ஞானம் அதிகமாக வேண்டும். கர்த்தரை நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கணும். கர்த்தரை நான் எங்கே தேடுறது பிரதர்? தேடுனா அவர் கிடைக்க மாட்டார், வெளியே தேட வேண்டாம், அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நீங்கள் வேதத்தை படிக்க 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 படிக்க, வேதத்தை தியானிக்க தியானிக்க உங்கள் இருதயத்திற்குள்ளே அவர் கிரியை செய்வார். உங்கள் இருதயத்திலே கிரியை செய்து உங்கள் வாழ்க்கையிலே அவர் அதை செயலாக மாற்றி கிரியை செய்வார். பயம், பதட்டம் எல்லாம் போயிடும். வேதத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்திலே அதிகமாக நேரத்தை செலவிட வேண்டும். உங்களை முதல்ல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய சூழ்நிலை,
உங்களுடைய பிரச்சனை, உங்களை பயமுறுத்துகிற காரியங்களை நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தாவே, நான் இதை உங்கள் கரத்தில் கொடுத்துட்றேன், என்னால் முடியல, என்னை பயமுறுத்துகிற சூழ்நிலை, இதை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் அதை அவர் நேர்த்தியாய் சரி செய்வார். எனக்கு எவ்வளவோ காரியங்களில் நான் பயந்த காரியங்கள் எனக்கு நேரிடாத வண்ணமாய் கர்த்தர் என்னை பாதுகாத்திருக்கிறார். அந்த அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் இந்த பயமான சூழ்நிலைகளில் நீங்கள் கர்த்தரை தேட ஒப்பு கொடுக்க வேண்டும். பார்த்தீங்களா, கர்த்தரை தேடும்போது என்ன நடக்கும்? அவர் எனக்கு செவி கொடுத்து அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். உங்களுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார். உலக ஜனங்களோ மனுஷங்களோ உங்களுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் பயந்து போய் தஞ்சம் தேடின நேரங்களில் அநேக ஜனங்கள் உங்களை ஒதுக்கி இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். என் பிள்ளை ஏதோ பயந்து சொல்ல வருது, அச்சச்சோ அப்படின்னு சொல்லி உங்களை காப்பாற்றணுமே, உங்களை தேற்றணுமேன்னு அவர் உங்களுக்கு அவருடைய செவிகளை சாய்ப்பார். செவிகளை சாய்த்து கேட்டுட்டு மட்டும் விட்டு விடுவாரா அப்படின்னு சொன்னால் அல்ல. கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னால், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அப்படின்னு தாவீது சொல்கிறான். பார்த்தீங்களா, நாம் கர்த்தரை தேட வேண்டும். தேடும்போது உங்கள் பயத்திலிருந்தெல்லாம் அவர் உங்களை நீங்களாக்கி விடுவார், உங்களை ரட்சிப்பார். உங்களுடைய எல்லா பயங்களும் ஓடி போயிடும். சின்னதுலேருந்து பெருசுலேருந்து எல்லா பயங்களும். நிறைய பேருக்கு மரண பயங்கள் உண்டு, கடன் பிரச்சனையில் வர்ற பயங்கள், பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது அதில் பயம் உண்டாகிறது. அச்சோ, இவங்க என்ன செஞ்சுருவாங்களோ, இதை செஞ்சுருவாங்களோ, அதை செஞ்சுருவாங்களோ, நான் ஒன்றுமே செய்யலையே, என்ன இப்படி எதுக்குறாங்களேன்னு சொல்லி ஒரு பயம். சிலருக்கு தற்கொலை பயம், மரண பயம். அந்த நேரங்களிலே நீங்கள் கர்த்தரை அதிகமாக தேட வேண்டும். இந்த நாட்களில் அநேகருக்கு இந்த தற்கொலை பயம், மரண பயம் இருக்கிறத பார்க்க முடியுது. அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சின்ன காரியத்தில் பெருசாக கற்பனை பண்ணி அதை மனசுக்குள்ளே ஓட்டி 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 பூதாகரமாகி எங்கேயுமே போக முடியாமல் கடைசியில் தற்கொலை எண்ணத்துக்கு போய் விட்டுடுது. பார்த்தீங்களா, இது ஒரு பிசாசின் சதி. பயப்படுறது, சூழ்நிலையை கண்டு பயப்பட்டு தற்கொலை தான் முடிவுன்னு சொல்லி ஒரு எண்ணத்துக்கு வந்து விடுவது, அதெல்லாம் தவறு. கர்த்தர் ரொம்ப துக்கப்படுவார். உங்களுடைய பயத்தை நீக்க நான் இருக்கும்போது, உன்னுடைய பயத்தை நீக்க சரி செய்ய நான் இருக்கும்போது நீ ஏன் இப்படியான தேவையில்லாத எண்ணங்களுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி கேட்பார் இல்லைங்களா? நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும். நீங்கள் கர்த்தரை தேட 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 பயம் உங்களை விட்டு தூர போகும். அதனால் ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களுடைய ஆவி பயமுள்ள ஆவியாக இருக்கக்கூடாது, பலமுள்ள ஆவியாக மாற வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு பலமுள்ள ஆவியை கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நீர் எனக்கு பயமுள்ள ஆவி தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் என்னுடைய எல்லா பாரங்களையும் கவலைகளையும் நெருக்குகிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறேன். இந்த பயத்தை உடைய கருத்தில் வைத்து விடுகிறேன். நான் பயப்படுகிற காரியத்தை நீர் ஜெயமாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.